அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். தற்பொழுது நம்முடைய டிஎன்எஸ்டி ஆப்பில் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் மாடலில் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் அப்படிங்கிற புதிதான அப்டேட் ஆட் செய்யப்பட்டுள்ளது. அந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் அப்படிங்கிற மாடலை நாம் எவ்வாறு அப்டேட் செய்யலாம் என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்ப்போம். அதற்கு நீங்கள் உங்களுடைய மொபைலில் டிஎன்எஸ்டி ஸ்கூல்ஸ் ஆப்பை ஓப்பன் செஞ்சுக்கோங்க. அதன் பிறகு ஆசிரியர்கள் தங்களுக்கான இண்டிவிஜுவல் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் செய்து கொள்ளவும். இப்போ உங்களுக்கு வழக்கம் போல் அந்த பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும். அதை இன்ட்டை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பாப்பப் விண்டோ மறைஞ்சிரும். இப்போ கீழே வந்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்ன்ற மாடலை கிளிக் பண்ணுங்கள். இதில் 4 டாபிக் இருக்கும். இதில் இறுதியாக இருக்கக்கூடிய ஹெல்த் அண்ட் வெல்னஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் அப்படிங்கிறதுல டேட்டு, தீமு, கிளாஸு, டியூரேஷன், ஃபைல் அப்லோட் ஆர் ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா தீம் அப்படிங்கிறதுல ஒரு 11 தீம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஆரோக்கியமாக வளர்தல், உணர்வு, நல்வாழ்வு மற்றும் மனநலம், ஒருவருக்கொருவர் இடையான உறவுகள், மதிப்புகள் மற்றும் பொறுப்பான குடியுரிமை, பாலின சமத்துவம், இதே போல் 11 தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. இதில் நாம் ஏதாவது ஒரு டாப்பிக்கை தேர்வு செஞ்சுக்க வேண்டும். ஒன்று மட்டும்தான் நம்ம தேர்வு செய்ய முடியும். ஸோ ஏதாவது ஒரு தலைப்பை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் உங்களுக்கு பிடித்தமானதை. அதில் அது சார்ந்து மாணவர்களுக்கு நீங்கள் கலந்துரையாடலோ அல்லது அதை சார்ந்த தகவல்களையும் மாணவர்களுக்கு கொடுக்கலாம். இதுதான் அதனுடைய தீமுடைய சாராம்சம். இப்போ நம்ம இதை எப்படி நம்ம சப்மிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி டேட் வரைக்கும் காட்டுது. சப்போஸ் நீங்கள் நாளைக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா 8 அப்படின்னு காட்டும். ஸோ நீங்கள் எந்த தேதியோ அதை செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துருங்க. அடுத்து தீமில் போய்ட்டு இருக்கக்கூடிய 11 தீமில் ஏதாவது ஒரு தீமை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கடைசியாக இருக்கக்கூடிய இணைய சாதனங்கள் மற்றும் ஊடகங்களின் பாதுகாப்பான பயன்பாட்டை ஊக்குவித்தல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பு சார்ந்து நான் மாணவர்களிடம் அது சார்ந்த கலந்துரையாடல் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து கிளாஸ் அப்படிங்கிறதுல உங்களுடைய வகுப்பை தேர்வு செஞ்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அடுத்த செக்ஷன் கேட்கும். அதில் எந்த செக்ஷனோ அதை தேர்வு செஞ்சுக்கோங்க. இப்போ டோட்டல் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் டோட்டல் காட்டும். கீழே டியூரேஷனில் பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்துக்கு உள்ளே இருக்கணும். நம்ம அந்த தலைப்பு சார்ந்து செய்யக்கூடிய செயல்பாடுகள் 2 மணி நேரத்துக்கு உள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் ஒரு 1 ஹவர்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா என்டர் த டைம் பிலோ 2 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை என்டர் செய்துக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபைல் அப்லோடு. இது சார்ந்த நம்ம ஃபோட்டோ அல்லது ஏதாவது அது சார்ந்த தகவல்கள் பிடிஎஃப் ஃபைலாகவோ இருந்ததுன்னா நம்ம ஃபைல் அப்லோடு கிளிக் செய்து அது சார்ந்து நம்ம மொபைலில் வைத்திருக்கக்கூடிய ஃபோட்டோஸோ அல்லது அது சார்ந்த டாக்குமெண்ட்டையும் நம்ம இங்கே கிளிக் செய்து அப்லோட் செஞ்சுக்கலாம். கிளிக் செய்த பிறகு உங்களுக்கு ஃபைல் அங்கே வந்துடும். அதன் பிறகு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மாடல் சப்மிட் ஆகிடும். இவ்வாறாக நம்ம இந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் மாடலை அப்டேட் செய்ய முடியும். நன்றி.